Summer holidays வந்தாச்சு நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. தர்பூசணி டெஸ்ட் பண்ற மெத்தட்லாம் வந்து சேஃப்டி ஆஃபீஸர்ஸ்லாம் வந்துட்டு சொல்லி இருந்திருக்காங்க. உண்மையாலுமே வந்து அந்த தர்பூசணியில் இருக்கக்கூடிய ரசாயனங்களை வந்து கண்டுபிடிக்க முடியுமா? FSSAI வந்து அவங்க சொன்ன டெஸ்ட் படி நம்ம இதை டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். என் கையில் இருக்க டிஷ்யூ வச்சு இப்போது தொடச்சி பார்க்க போகிறேன். 3 மாதம் எங்களோட சீசன் இது யாரையும் சாப்பிட விடாமல் ஊசி போட்டாங்க. மக்கள் வரவங்க எல்லாருமே இருக்கிறாங்க. ஊசி போட்டிருக்கீங்களா, மருந்து போட்டிருக்கீங்களா, கலப்படம் வச்சிருக்கீங்களா, அவங்க கேட்குற கேள்விக்கு எங்களால் பதில் சொல்ல முடியும். வரவங்களாம் கேட்குறாங்க இது ரசாயனம் கலந்துருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எங்களுக்கு அதனால வந்து வியாபாரம் பாதிக்குது. இந்த வருஷம் நாங்கள் காயே இறக்கல, 500 கிலோ 1000 கிலோ தான் இறக்குனாலும் எங்களுக்கு நஷ்டம் தான் ஆகுது. நீங்கள் டெஸ்ட் பண்ணலாம், இப்போ கூட இப்போ நீங்கள் பண்ணலாம். பக்கெட்டில் கூட நாங்கள் போடலாம். டிஷ் பேப்பர் வச்சுருக்கோம். வாங்க எடுத்து பாருங்கள், தொடச்சி பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள், அதுக்கப்புறம் காசு கொடுங்க. விற்கிறதுங்கிறதே ஒரு பெரிய போராட்டமாக இருக்குது. விற்கிறதே எங்களோட போராட்டமாக இருக்குது. இந்த பாதிப்பு எப்படி நீங்கள் சரி கட்ட போகிறீங்க அதை மட்டும் எங்களுக்கு சொல்லுங்கள். தர்பூசணிலாம் ஏக்கா வெளியே வச்சிருக்கீங்க? ஒரு சும்மா கஸ்டமர் பார்க்கறதுக்கோசம் பழம் நல்லா பார்வையாக இருக்கிறதுக்கோசம் வச்சிருக்கோமா. நேச்சுரல் தான் ஈ முக்கியம், எறும்பு முக்கியமே. இது இனிப்பு தன்மை அதிகமாக இருந்தனால தான் அது வரும். வந்து வேற ஒன்றும் கிடையாது. நேச்சுரல் பழம் வந்து இந்த கசாயம் எல்லாம் போட்டுன்னா அதுக்கு தெரியும் அதில் கெமிக்கல் இருக்காது, செத்து போயிடும். இது வந்து நம்ம பாதிப்பு தான் வரும். அது நேச்சுரல்ன்றதுனால இப்படி இருக்குது. நம்ம ஆரோட் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் சங்கர். தர்பூசணி ஸ்கேமுங்கிறது ரொம்பவே அதிகமாக பேசப்பட்டு இருக்கு. ஸோ இந்த தர்பூசணி ஸ்கேமில் வந்து இப்போ ரீசெண்டாக டெஸ்ட் பண்ணுற ஒரு மெத்தட்லாம் வந்து சேஃப்டி ஆஃபீஸர்ஸ்லாம் வந்துட்டு சொல்லியிருந்துருக்காங்க. ஸோ அதில் காட்டுற மாதிரியான ஒரு டெஸ்ட்டுங்கிறது உண்மையாக அதில் வந்து நம்மளால் உண்மையாலுமே வந்து அந்த தர்பூசணியில் இருக்கக்கூடிய ரசாயனங்களை வந்து கண்டுபிடிக்க முடியுமா அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். அதே மாதிரி தர்பூசணி விற்பனை செய்யக்கூடிய வியாபாரிகளுக்கு எந்த மாதிரியான கஷ்டங்கள் இருக்குது, வியாபாரம் எந்த அளவுக்கு அது பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எத்தனை வருஷமாக எங்கள் கடை வச்சிருக்கீங்க? நாங்கள் 25 வருஷமாக இருக்குமா இங்கே. 25 வருஷமாக இருக்கீங்களா? இப்போது சமீபமாக வந்து நிறைய வாட்டர்மெலன் இருக்குது, தர்பூசணியில் வந்து கலப்படம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் டெஸ்ட் எல்லாம் எடுத்து பார்க்குறாங்களா, ரசாயனம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி. ஆமாம், அது வந்து எந்த வருஷமா இல்லாமல் இந்த வருஷம் தான் இப்படி பண்ணுறாங்க. இந்த வருஷமா அது மாதிரி இல்லை, கலப்படம்லாம் எதுவும் கிடையாது. ஆனால் வந்து விவசாயிங்க தான் பாதிக்கிறாங்க. எந்த கலப்படம்லாம் அதெல்லாம் கிடையாது. நாங்கள் பொறுத்த வரைக்கும் இந்த தர்பூசணி 25 வருஷமாக நாங்கள் வியாபாரம் பண்ணுறோம். இது வரைக்கும் அந்த பிரச்சனையே கிடையாது. இது வரைக்கும் இப்போ தான் நாங்கள் கேள்விப்படுறோம். இது மாதிரி இந்த காயம் பூசுகிறாங்க, அதில் கலர் வருது அப்படின்னு சொல்லிட்டு அது தெரியல. இப்போ நீங்கள் எங்கே வந்து மக்கள் தான் பாதிக்கப்படுறாங்க. ஏன்னா எங்களுக்கு வந்து நல்லா வியாபாரம் ஓடும், ஜூஸ் குடிப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. எல்லாரும் வரவங்களாம் கேட்குறாங்க இதில் என்ன, இதில் வந்து இது மாதிரி ரசாயனம் கலந்துருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எங்களுக்கு அதனால வந்து வியாபாரம் பாதிக்குது. இந்த வருஷம் நாங்கள் காயே இறக்கல, 500 கிலோ 1000 கிலோ தான் இறக்குறோம். அதனால எங்களுக்கு நஷ்டம் தான் ஆகுது, பாதிக்குது. ரசாயனம் போடுறாங்க, அது போடுறாங்கன்னு. ஆனால் பியூராக இருக்குது பழம் வந்து. நீங்கள் ஒன்றா பாருங்கள் பழம் எப்படி இருக்குது பாருங்கள். பழம் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். ஸோ இதுதான் வந்து அந்த பழம். FSSAI வந்து அவங்க சொன்ன டெஸ்ட் படி நம்ம இதை டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். என் கையில் இருக்க டிஷ்யூ வச்சு இப்போது தொடச்சி பார்க்க போகிறேன். ஸோ அப்படியே இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இதனுடைய கலர் வந்து ஒரு லைட் பிங்க் கலரில் தான் இருக்குது. நமக்கு FSSAI சொன்ன டெஸ்ட் படி எடுத்து பார்க்கும்போதும் நமக்கு இதில் பார்த்தீங்கன்னா இந்த கலரும் லைட் பிங்காக தான் இருக்குது. அதே மாதிரி இங்கே வந்து எறும்பு அப்படிங்கிறது அந்த தர்பூசணி சுற்றி வந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ நேச்சுரல் சுகர் கண்டென்ட்டும் அதில் வந்து அதிகமாக இருக்குது. அதே மாதிரி இதில் எந்த ஒரு ரசாயனமும் கலக்கலை அப்படிங்கிறது தான். இந்த தர்பூசணிலாம் ஏக்கா வெளியே வச்சுருக்கீங்க? ஒரு சில தர்பூசணி கஸ்டமர் பார்க்கறதுக்கோசம் பழம் நல்லா பார்வையாக இருக்கிறதுக்கோசம் வச்சுருக்கோமா. நேச்சுரல் தான் ஈ முக்கியம், எறும்பு முக்கியமே. அதில் ரசாயனம் நிறைய எறும்பு வருது. ஆமாம், அது மட்டும் ஏன்னா நேச்சுரலாக பழம் மட்டும் இருந்தால் மட்டும்தான் ஈ எறும்பு வரும். ஏன்னா நமக்கு தெரியும் அது வந்து இனிப்பு தன்மை அதிகமாக இருந்தனால தான் அது வரும். வந்து வேற ஒன்றும் கிடையாது. நேச்சுரல் பழம் வந்து இந்த கசாயம் எல்லாம் போட்டுன்னா அதுக்கு தெரியும் அதில் கெமிக்கல் இருக்காது, செத்து போயிடும். மனுஷன் ஆமாம், அதுக்கு வந்து நம்ம பாதிப்பு தான் வரும். அது நேச்சுரல்ன்றதுனால இப்படி இருக்குது. நமக்கு வேற ஒன்றும் கிடையாது. வணக்கண்ணா, எத்தனை வருஷமாக நீங்கள் கடை போட்டிருக்கீங்க? நாங்கள் வந்து ஒரு 35 வருஷமாக வியாபாரம் பண்ணுறோம். 35 வருஷமாக பண்ணிட்டு இருக்கீங்களா? இப்போ எப்போ இருந்து தர்பூசணிங்கிறது விற்க ஆரம்பிச்சிங்க நீங்கள்? தர்பூசணின்றது நான் வந்து சாப்பிட காலத்தில் வந்து ஒரு ரூபா கிலோவிலேருந்து விற்கிறோம். 1 ரூபாயிலேருந்து ஆரம்பித்து இன்றைக்கி வந்து 20 ரூபா வரலும் பீஸ் வரலும் விற்கிறோம். போயிட்டுருக்கு, வந்துட்டுருக்கு. ஆனால் இந்த வருஷம் தான் கொஞ்சம் இதேமாரி பிரச்சனைகள் அதெல்லாம். இத்தனை வருஷமாக இல்லாத பிரச்சனைங்கிறது இந்த வருஷம் வர்றதுக்கான காரணம் அதுதான். அது என்ன பிரச்சனைன்னு தெரியாது, அது யார் மூலியமாக வந்ததுன்னு தெரியாது, எப்படி வந்ததுன்னு தெரியாது. எந்த வருஷமும் இல்லாத ஒரு இது வந்து இந்த வருஷம் ஊசி வச்சிட்டீங்க, மருந்து போட்டுட்டீங்க அப்படின்னு இதுக்கு முன்னாடியே ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து இந்த ஒரு தகவல் வந்தது. ஆனால் அது வந்து அது பெருசாக வரல. அதாவது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பெரிய பெரிய ஸ்டோர் ரூம்லலாம் வச்சுருப்பாங்க. அது மருந்து மேலே தடவுவாங்க, கொஞ்சம் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு போகிறதுக்கெல்லாம் பண்ணுவாங்க.
அதே வந்து இப்போ வந்து எப்படி சொல்லிட்டாங்கன்னா இப்போ வந்து மொத்தத்துக்கு ஊசி வச்சுட்டாங்க, கலர் வந்துருச்சு, அதிக இனிப்பு வந்துருச்சு அப்படின்றது மாதிரி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ இவ்வளோ தர்பூசணி இருக்கேன்னா இது வந்து வியாபாரம் ஆயிரும் நினைக்கிறீங்களா? இது இவ்வளோ இருக்கு, அது வந்து வியாபாரம் ஆகுது? வியாபாரன்றது வந்து இப்போ இந்த வருஷத்துக்கு எங்களுக்கு கம்மி தான். ஏன் என்ன? அதாவது எங்களோட பொழப்பில் வந்து எல்லாமே இதாகிடுச்சு. என்னை விடுங்க, என்னை விட விவசாயி, எனக்கு கீழே இருக்க விவசாயி, அவருக்கு ரொம்ப பாதிப்பு. ஏன்னா அவர் அறுவடை பண்ணி அவர் கடன் வாங்கி லோன் வாங்கி எல்லாம் பண்ணி இந்த தர்பூசணி சீசனில் ஒரு 10 ரூபா சம்பாதிக்கணும்னு அவர் ஒரு கோரிக்கை வச்சு தான் ஒரு வேலை பார்க்குறாரு. ஆனால் அந்த கோரிக்கையை வந்து அவரால் இப்போ பயன்படுத்த முடியாது. இதனால் வந்து அவருக்கு தான் எங்களை விட அவருக்கு தான் நஷ்டம் அதிகம். இருக்கிறது ஒரு 3 மாதம் எங்களோட சீசன். இந்த 3 மாத சீசனில் வந்து யாரையும் சாப்பிட விடாமல் ஊசி போட்டாங்க, கெடுத்துட்டாங்கன்னு சொல்லி இதேமாரி ஒரு ப்ராப்ளம். இதேமாரி ப்ராப்ளம் பண்ணுறப்ப யாரும் மக்களை வந்து புத்தியில் எதுவும் செய்ய முடியல. விவசாயம் வந்து இன்றைக்கி நல்ல நிலைமையில் இருந்தால் அவங்க ஒரு 10 ரூபா கொடுப்பாங்க, நாங்கள் ஒரு 5 ரூபா வைப்போம், நாங்கள் விற்போம். இன்றைக்கி தெருவா போகுது. 5 ரூபா கொடுக்குறோம், 10 கிலோ 10 ரூபாய்க்கு கொடுக்குறோம், 2 ரூபாய்க்கு கொடுக்குறோம், 3 ரூபாய்க்கு தரோம்னு சொல்கிறாங்க. இந்த பாதிப்பு எப்படி நீங்கள் சரி கட்ட போகிறீங்க அதை மட்டும் எங்களுக்கு சொல்லுங்கள், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. இந்த பாதிப்பு எவ்வளோ பெரிய பெரிய பாதிப்பு. எங்களை விடுங்க, நாங்கள் வந்து அன்றைக்கி வாங்குகிறோம், அன்றைக்கி விற்கிறோம். நாங்கள் வந்து ஒரு 200 கிலோ வாங்குவோம், விற்றுட்டு போயிடுவோம். விற்கிதே இல்லையோ சரி போலான்னு தூக்கி போட்டுடலாம். பாவம் எங்களை நம்பி தானே அந்த விவசாயி பண்ணுறாரு. அந்த விவசாயிக்கான என்ன பதில்? அதுதான் எங்களோட கேள்வி. மக்கள் வரவங்க எல்லாருமே இருக்கிறாங்க. ஊசி போட்டிருக்கீங்களா, மருந்து போட்டிருக்கீங்களா, கலப்படம் வச்சுருக்கீங்களா, நிறையா அவங்க கேட்குற கேள்விக்கு எங்களால் பதில் சொல்ல முடியும். ஏகப்பட்ட கேள்வி கேட்குறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, அதுக்காண்டி நாங்கள் என்ன சொல்கிறது, ஒரு டிஸ்பேப்பர் வச்சுருக்கோம், வாங்க எடுத்து பாருங்கள், தொடச்சி பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள், அதுக்கப்புறம் காசு கொடுங்க. இப்படிலாம் சொல்லி அவங்கள இப்படிலாம் பேசி அதுக்கப்புறம் அவங்கள சாப்பிட வைக்க வேண்டியதாக இருக்குது. விற்கிறதுங்கிறதே ஒரு பெரிய போராட்டமாக இருக்குது. விற்கிறதே எங்களோட போராட்டமாக இருக்குது. அப்புறம் எப்படி விவசாயிகிட்ட நான் கொடுக்க முடியும்? விற்கிறதே எங்களுக்கு எவ்வளோ போராட்டம். அப்புறம் விவசாயி என்ன பண்ணுவார், நீங்கள் டெஸ்ட் பண்ணலாம், இப்போ நீங்கள் பண்ணலாம். உங்களுக்காண்டி ஒரு பக்கெட்டில் கூட நாங்கள் போடலாம், கட் பண்ணி கொடுப்போம். நீங்கள் வந்து அப்படியே நீங்கள் தண்ணியை ஊற்றலாம், அப்படியே அலசலாம், அதுக்கப்புறம் டிஸ்பேப்பரில் போடலாம். உள்ள ஒயிட் சட்டை இருந்தால் ஒயிட் சட்டையில் போட்டு பார்க்கலாம், எல்லாமே நீங்கள் பண்ணலாம். ஏன்னா உங்களுக்கு சந்தேகம்னு வரப்போ ஒரு புது பழம் வேணால் கூட நாங்கள் வெட்டி தருவோம். பழத்துக்கு கேரண்டி, பொருளுக்கு கேரண்டி நாங்கள் கொடுத்துடுவோம். ஆனால் நீங்கள் மக்கள் வந்து எங்கள் மேலே நம்பிக்கை இல்லை. யூடியூப்புக்காரவங்களோ இல்லை வாட்ஸ்அப்பிலோ இல்லை ஃபேஸ்புக்கோ இவங்கள நம்பி வாழக்கூடாது. உங்களுக்குன்னு சுய அறிவு இருக்குது, உங்களுக்குன்னு சுய புத்தி இருக்குது. அதை நீங்கள் பார்த்து நீங்கள் தான் பயன்படுத்தணும். ஸோ இப்போ இது வந்துட்டு ஓப்பன் தொடச்சி பார்த்தீங்கனாலே தெரியும், இதுலேயும் வந்து சாயம் ஒட்டிட்டு தான் இருக்குது. இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லா கடைகள்லையுமே வந்து சாயம்ங்கிறது இருக்க தான் செய்யுது. ஸோ அண்ணன் வந்து இப்போ ரெடியாக தண்ணிலாம் வேணுமான்னு வேறு கேட்குறாரு டெஸ்ட் பண்ணுறதுக்கு. உங்களுக்கு எல்லாமே இருக்குது, நாங்கள் ரெடியாக நாங்கள் கொடுப்போம். எந்த பிரச்சனையும் கிடையாது. எங்கள்கிட்ட இதுவரையும் சாப்பிட்றாங்க, ரெகுலர் கஸ்டமர் தான் சாப்பிட்றாங்க. இன்றைக்கு நேரத்தில் 40 வருஷமாக சாப்பிட்ற கஸ்டமர் இன்னும் வரலாம் 40 வயசு ஆனதுக்கப்புறமும் சாப்பிட்டுட்டு தான் இருக்காங்க, வந்துட்டு தான் இருக்காங்க. பாட்டி எத்தனை வருஷமாக இங்கே கடை போட்டுருக்கீங்க? 30 வருஷமாக போட்டுட்ருக்கிறீங்களா? இப்போ இந்த தர்பூசணி பழம்லாம் வந்து எங்கேருந்து எடுத்துகிட்டு வருவீங்க நீங்கள்? நாங்கள் விவசாயம் பண்ணுவோம். விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கீங்களா நீங்கள்? பண்ணுவோம், நெல் கேழ்வரு இதெல்லாம் பண்ணுவோம், இதை வாங்கி விற்போம். இப்போ வந்து இது எங்கேருந்து நீங்கள் எடுத்துகிட்டு வரீங்க? விவசாயம் பண்ணி எங்கேருந்து விவசாயம் பண்ணி எடுத்து திண்டிவனம். திண்டிவனத்துலேருந்து. சரி. இப்போ வந்து இதனுடைய ஆரம்ப விலைங்கிறது எந்த அளவுக்கு? இதனுடைய விலை எவ்வளோ? ஒரு ஏக்கர் 70,000 ரூபாய் செலவு. ஒரு ஏக்கர் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா 70,000 ரூபாய் செலவு வரும். இப்போ அதில் லாபம்லாம் வருதுங்களா உங்களுக்கு? லாபம் ஒரு நேரம் வரும், ஒரு நேரம் வராது. இந்த வருஷம் தான் அதுமாரி ஊசி போடுறாங்க. விவசாயம் கூட நாசி பண்ணுறோம். இப்போது அந்த தர்பூசணிலாம் ரசாயனம் கலக்குறாங்கன்ற மாதிரிலாம் நிறைய பேர் சொல்லியிருந்துருக்குறாங்களே, இப்போது அந்த மாதிரி ஏதாவது இங்கே நடந்திருக்கா? இல்லை வந்து அதனால் உங்கள் வியாபாரம் ஏதாவது பாதிக்கப்பட்டிருக்கா? இவங்க சொன்னதால தான் பாதிக்குது. சொன்னாங்க பாரு, அதனால தான் விவசாயி வியாபாரத்தெல்லாம் பாதிப்பாரு. இப்போ ஒரு நாளைக்கு உங்களுக்கு தோராயமாக எவ்வளோ லாபம் வரும்? லாபம்லாம் கிடையாது இந்த வருஷம். லாபம் தான், விவசாயிக்கே லாபம் இல்லை, எங்களுக்கு இந்த வரும். இப்போ இதில் வந்து அந்த ரசாயனம் இருக்கா இல்லையாங்கிறத நம்ம இப்போ டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி இந்த டிஷ்யூ வச்சு தொடச்சி பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி லைட் பிங்க்கில் இருந்ததுன்னா இது வந்து ரசாயனம் இல்லாத ஒரு
தர்பூசணிங்கிற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ இந்த தர்பூசணி ரசாயனம் இல்லாததுன்னு நினைக்கிறேன். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.